அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரிய ஜமாத்தார்கள் மற்றும் தமிழ்நாடு வக்ஃபுலா பர்சனல் கவுன்சிலர், அதன் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது ஊரின் மக்கள் அனைவருக்கும் ஆனா சீனா மூணா ஆனா மஞ்சக்கொலையார் முகமது ஷரீஃபின் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வெளியூரில் இருந்தேன். கும்பகோணம் ட்ரஸ்ட்டில் உறுப்பினராக இருந்திருக்கேன் 2004 வரையும். 2009 வீர சோழனில் நான் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஊரில் மூத்த குடின்னு பேர் எடுத்தால் இந்த ஊரில் நடக்கும் எந்த ஒரு செயலுக்குமே நமது ஜமாத்தாகப்பட்டது அவங்களுக்கு லாபம் இருந்தால் அதை ஏற்றுக்குவாங்க. லாபம் இல்லைண்டா உடனடியாகவே தயவு செய்து உட்கார்ந்து பேசுகிறேன். யாரும் ஜமாத்துக்கு லாபம்டா அவங்கள அரவணைப்பாங்க. ஜமாத்துக்கு லாபம் இல்லைண்டாவே உடனடியாகவே அவங்கள கருவறுத்துறது. அவங்க குடும்பம் முதற்கொண்டு இதை கண்ணார எல்லாருமே இந்த ஊரில் வசிக்கிறவங்க பார்த்துருக்காங்க. ஏன் ஏற்று பேச மாட்டேங்கிறாங்கண்டா, முதல் தேவை யாருக்காக இருந்தாலும் பொருளாதாரமாகத்தே இருக்கு. பொருளாதாரம் இல்லாட்டாவே ஒவ்வொரு மனிதனும் பின்தங்கிடுவேன். யாரையுமே என்ன செய்கிறாங்க, பொருளாதாரத்தில் அவங்கள நசுக்கிறாங்க. அந்த நசுக்கப்பட்டதில் நானும் ஒருவன். அந்த விஷயத்தில் இந்த வீர சோழத்தில் மளிகை தொழிலில் மிகவும் பேர் வாங்கிய குடும்பம் எங்கள் குடும்பம். ஆனால் இப்பொழுது நமது ஜமாத்தை சார்ந்தவர்கள் கூட நமக்கு ஆதரவு தருவதில்லை. நம்ம மதரசாவுக்கு வெளியூரில் இருந்தோ வெளி மக்கள்கிட்ட இருந்தோ இன்று வரை ஒரு பைசா நன்கொடை வாங்கவில்லை. அனைத்தும் நமது மக்களின் இரத்தத்தால் கொடுக்கப்பட்டதுதான் இந்த மதரசாவுக்கு. ஆனால் இந்த ஊரை பாதுகாத்து கொண்டு இருப்பவர்கள் 144 கடையில் இருப்பவர்களே. பிறர் உணவு உண்ண வருபவர்கள் இங்கு அரசாட்சி செய்ய அவர்களுக்கு அடிவருடியை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள். தற்பொழுது வந்திருக்கிற முக்கியஸ்தர்களே, நான் இன்றுதான் எனது முதல் கன்னி பேச்சு மைக்கில். ஆகவே ஏதாவது தவறு இருந்தால் மனம் பொறுத்து கொள்ளுங்கள். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த ஊரை ஜமாத் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது, ஒருவன் தப்பு செய்தால் மறுமுறை அவனுக்கு ஓட்டு போட மாட்டோம். ஆனால் இந்த 15 வருடம் அடமானம் வைத்து நாங்கள் எல்லாம் அவமானப்பட மாட்டோம் என்று வெளியிலே வந்தவர்கள், வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் இந்த ஊரில் 25-30 பேர் இருக்கிறோம். அவர்களை எந்த வழியில் நசுக்கலாம் என்று போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி அளிக்கிறான். நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு தேவை தேர்தல் மட்டுமே. தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவன் தவறு செய்தால் மறுமுறை என்னை பார்க்க மாட்டான். அவனை தூக்கி செருப்பை வீசுவது போல் வீசிவிடுவோம். அப்படிப்பட்ட குணம் கொண்டவன் இந்த வீர சோழத்துக்காரன். எங்கள் ஊரிலே வீரம் இருக்கிறது. நாங்கள் எவனுக்கும் கால் படிய மாட்டோம், அடிபணிய மாட்டோம். அப்படிப்பட்ட வீரம் நிறைந்தவர்கள் இங்கு பல அறிஞர்கள் இருக்கிறார்கள், மார்க்கம் கற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் பணத்திற்காக, பொருளாதாரத்திற்காக அடமானம் போய்விட்டார்கள்.
அடமானம் போவாதவர்கள் அன்று அன்று வயிற்று பிளப்பை பிழைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊரை காப்பது நாங்கள் தான், அவர்கள் அல்ல. அவர்களுக்கு தேவை பணம். நாளை வபாத்தாகிவிட்டால் இவர்களை தூக்கி கொண்டு போவது யார்? இந்த ஊரில் இருப்பவன் மட்டுமே. வெளியூர்காரர் வரத்தட்டியும் கசாப் துணி மாற்றாமல் இருக்க முடியுமா? சிந்திக்க வேண்டாமா? சிந்தித்து செயல்பட வேண்டாமா? தயவு செய்து சிந்தியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒற்றுமையின் பக்கமே இருக்கிறான். எங்கள் தலைவர், எங்கள் தேர்தல் ஒருங்கிணைப்பு தலைவர் பிஸ்மி சாகுலமி சொன்னது 100க்கு 100 உண்மை. நாங்கள் பிரிவினையை வலியுறுத்தவில்லை. தேர்தலால் அவன் ஆண்டியும் வரட்டும், அரசனும் வரட்டும், அவனுக்கு நாங்கள் அந்த அமீருக்கு கட்டுப்படுகிறோம். இந்த அடமானத்திற்கு கட்டுப்பட மாட்டோம். என்னுடைய பேச்சில் எதுவும் குறை இருந்தால் அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நான் சார்ட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த நியமன செலெக்ஷன்னால் என்ன ஆகுது அப்படின்னா, ஊர் சொத்துக்கள் வந்துட்டு சூறையாடப்படுறது அப்படின்னு சொன்னால், லெட்டர்பேடில் எழுதி கொடுத்து லெட்டர்பேடில் ஜமாத்து லெட்டர்பேட், அதாவது நில உடைமை சான்று விஏஓ கொடுக்கணும். நில உடைமை சான்று ஜமாத்தில் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இப்போ என் பேர் முகமது யூசுப்னா இங்கேயே 5 யூசுப் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு யூசுப்பை வந்துக்கிட்டு வந்துட்டு பதிஞ்சிடுறாங்க. அப்படி பதினால எல்லா அலுவலகத்தையும் ஊழல் பெருகி போகுது. இப்போ சார் பதிவால் ஜமாத்து நம்ம வாங்குகிற தவறை வந்துட்டு கட்டுப்படுத்திடுவாங்க, கண்டு கொண்டுருவாங்க, யார்கிட்டையும் சொல்லிடுவாங்க, புகார் அளிச்சிருவாங்கன்னு சொல்லி ஊர் சொத்துக்கள் சூறையாடப்படுது. நான் ஒரு பத்திரம் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் தலைவர் பொதுமக்களுடைய சொத்துக்களை தலைவர் மகனே வந்துட்டு ஆதார் அட்டையே இல்லாமல் வந்துட்டு பதிச்சு கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து ஒரு ஊர் நீக்கம் செய்யப்பட்டவருடைய பெயர் இந்த குடும்பம் தான். ஆமாம், நிர்வாகிகள் பட்டியல் நான் தர்றேன் உங்களுக்கு. இந்த எழுதிடுறேன். ஆமாம். அன்றைய கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் வந்துட்டு பிடி சாகுல மீது தலைமையில் நடந்துச்சு. நான் எழுதி தந்துடுவா? எழுதி தந்துடுறேன். அதாவது பொதுமக்களுடைய சொத்து, இப்போ ஒரு நபருடைய பேர் ஒரே பேரில் பலர் இருக்காங்க. யாரையாவது ஒருத்தரை வச்சு சொத்துல ஆள் மாறாட்டம் பண்ணி விற்கிறாங்க. இதுக்கு தலைவருடைய மகனே தலைமை தாங்கிறாரு. இல்லை இது சொல்கிறேன்னா, இப்போ அதிகாரிகள் ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்னா, அவங்க சிறு சிறு தவறு செய்வாங்க. அந்த தவறை வெளியே சொல்லிடுவாங்களோ, நடவடிக்கை எடுத்துருவாங்களோன்னு அவங்க வாங்குறது வாங்கிட்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால தான் எலெக்ஷன் கேட்குறோம். இதை வந்து அடிமடியில் நம்ம கை வைக்கலாம். முதல்ல வந்து ஊர் நீக்கம் பண்ணவங்கள எஃப்ஐஆர் போட வைக்கலாம். அதனால் வந்து யார் யார் ஊர் நீக்கம் பண்ண நிர்வாகிகள் யார் அப்படின்றத சொல்லுங்கள். எழுத்துப்பூர்வமாக ஏதாவது இருக்கா, எழுத்துப்பூர்வமாக ஏதாவது இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். அவங்க லெட்டர் பேர்லேயே கொடுத்ததா? படிங்க, 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 படிங்க.